எவன் பெரியவன்? அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். தேவனுடைய மகத்துவம். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணப்படுத்துவதை அங்கு கூடியுள்ளோர் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா கிரியைகளையும் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பு உண்டாகும். அவர் செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர். இயேசு கிறிஸ்து நடப்பிக்கும் காரியங்கள் எல்லாமே விசேஷமானவை. இது போன்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நடப்பிக்க முடியும். ஆகையினால் இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். மனுஷகுமாரன், நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அங்கு கூடியுள்ளோர் எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமிக்கிறார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் தாம் அனுபவிக்க போகும் பாடுகளை வெளிப்படுத்துகிறார். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்று இயேசு தமது சீஷரிடம் கூறுகிறார். அவர்கள் இயேசுவை கொலை செய்வார்கள் என்று மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்து ஆச்சரியப்படும் போது இயேசு கிறிஸ்து தமக்கு வரப்போகும் பாடுகளை பற்றி பேசுகிறார். இப்போது ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியப்பட்டாலும் பிரமித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இனிமேல் பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரமித்து ஆச்சரியப்படும் போது சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கற்பனை செய்து பார்க்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் வேறு, சீஷர்களின் கற்பனை வேறு. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திற்கு உரியது, ஆனால் சீஷர்களோ அது பூமிக்கு உரியது என்று நினைக்கிறார்கள். பூமியில் உள்ள மற்ற ராஜ்யங்களைப் போலவே தேவனுடைய ராஜ்யமும் வல்லமையுடன் இருக்கும் என்றும் அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆட்சி செய்வார் என்றும் சீஷர்கள் கற்பனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அதிகாரமும் வல்லமையும் இருக்கும் என்றும் அவருடைய தெய்வீக வல்லமையை குறித்து ஜனங்கள் எல்லோரும் பிரமிப்படைந்து ஆச்சரியப்படுவார்கள் என்றும் சீஷர்கள் கற்பனை செய்து பார்க்கிறார்கள். தேசத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதமாக தீர்த்து வைத்து விடுவார் என்றும் இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்தில் உள்ள மற்ற தேசங்களுக்கு மத்தியில் வலுவாக ஸ்தாபிக்கப்படும் என்றும் சீஷர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீஷர்கள் தவறாக கற்பனை பண்ணுவதனால் இயேசு அவர்களுடைய தவறான எண்ணத்தை உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து இங்கு நடைபெறும் சம்பவத்தோடு தாம் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போவதை வெளிப்படுத்துகிறார். சீஷர்கள் எதிர்பார்க்கும் ராஜாவை யாராலும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுஷர் கைகளில் தாம் ஒப்புக் கொடுக்கப்பட போவதை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கிறார். தம்மை பற்றிய செய்திகளை இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள் என்று கூறுகிறார்.
மூல பாஷையில் கவனமாய் கேளுங்கள் என்னும் வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருப்பதாக என்று பொருள். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் மாத்திரம் போதாது, அவை நமது இருதயத்திலும் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். இருதயத்தில் பதியாத வார்த்தையினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் அவருடைய சிந்தையில் எப்போதும் இருக்கிறது. தாம் அனுபவிக்க போகும் பாடுகளை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு 2ஆம் முறையாக அறிவிக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்தும் அவருடைய வார்த்தையின் கருத்தை குறித்தும் அவருடைய சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். வார்த்தையின் கருத்து, அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து தமக்கு நடைபெறப் போகும் சம்பவங்களை மிகவும் எளிமையான வார்த்தையினால் விவரிக்கிறார். ஆனால் சீஷர்களோ அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தையின் கருத்து அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாயிருக்கிறது. அதன் கருத்தை தாங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் சீஷர்கள் அந்த வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசாரிக்கவும் பயப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் சந்தோஷமான கற்பனையில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி வர விரும்பவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையின் கருத்து அவர்களுக்கு தோன்றவில்லை. அது அவர்களுக்கு மறைபொருளாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதையுமே தமது சீஷர்களுக்கு மறைபொருளாக வைப்பதில்லை. சீஷர்கள் விரும்பினால் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தையின் கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. அந்த வார்த்தையை குறித்து விசாரிக்கவும் விரும்பவில்லை. வாக்குவாதம். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீஷர்கள் தங்கள் சுய யோசனையின் பிரகாரமாக கற்பனை செய்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு உரியது என்றும் இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார் என்றும் சீஷர்கள் கற்பனை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தில் ராஜாவாக ஆளுகை செய்யும் போது சீஷர்களாகிய தங்களுக்கும் இந்த ராஜ்யத்தில் முக்கியமான அந்தஸ்தும் பொறுப்பும் கொடுக்கப்படும் என்று சீஷர்கள் கற்பனை செய்கிறார்கள். அந்த ராஜ்யத்தில் தங்களுக்குள் எவன் பெரியவனாய் இருப்பான் என்பதை இவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை. ஆகையினால் இதை குறித்து சீஷர்களுக்குள் வாக்குவாதம் உண்டாயிற்று. பெருமை அடைய வேண்டும் என்னும் ஆர்வமும் எல்லோருக்கும் மேலாக தாங்களே உயர்ந்திருக்க வேண்டும் என்னும் பெருமையும் மனுஷரை ஆளுகை செய்யும் பாவங்களாகும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோ பல சமயங்களில் இந்த பாவங்களை செய்கிறார்கள். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய சீஷர்கள் இங்கு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு உரியதாக இருக்கும்போது தங்களுடைய அந்தஸ்தும் மேன்மையும் இந்த ராஜ்யத்தில் பெரியதாக இருக்கும் என்று சீஷர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இருந்தாலும் தங்களுக்குள் யார் மிகவும் பெரியவனாய் இருப்பான் என்பதை குறித்து இவர்கள் கற்பனை செய்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். போதும் என்ற பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும் என்னும் மனப்பக்குவம் நம்மிடம் காணப்பட வேண்டும். பெருமையான சிந்தனையும் அகந்தையும் ஆணவமும் நிறைந்த பேச்சும் செயலும் நம்மை தேவனிடமிருந்து பிரித்துவிடும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தியது போல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும். கடைசியாக இருக்கிறவர்களுக்கும் கடைசியாக இருந்தாலும் போதுமானது என்னும் எண்ணம் நமது உள்ளத்தில் பதிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சீஷர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தங்களுக்குள் எவன் பெரியவனாக இருப்பான் என்னும் விவாதம் பண்ண தெரிந்திருக்கிறது. எல்லோருமே தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிறு பிள்ளை. இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய இருதயத்தின் யோசனையை அறிகிறார். நமது யோசனையே இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தைகளாக இருக்கும். நமது பெருமூச்சுக்கள் அவருக்கு பெருஞ்சத்தமாக இருக்கும். தம்முடைய சீஷர்கள் தங்களை தாழ்த்துவதன் மூலமாக பெரியவர்களாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார்.
தாழ்மையின் மூலமாக வரும் மேன்மையே சீஷர்களுக்கு உகந்தது. பெருமையின் மூலமாக வருவது சாத்தானுடைய சுபாவம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தாழ்மையை விவரிக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர், அவர்கள் மீது அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறவர். சிறு பிள்ளைகளைப் போல நாமும் கள்ளம் கபடம் இல்லாமல் நம்மை தாழ்த்துகிறவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருக்க வேண்டும். எளிமையான வாழ்வை நேசிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய சுபாவங்களில் சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் சிறு பிள்ளைகளை அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல விஷயங்களில் சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறது. சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தம்மையே ஏற்றுக்கொள்வதாக இயேசு கிறிஸ்து இங்கு அறிவிக்கிறார். தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தம்மை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவிக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு எப்படிப்பட்ட விருந்தினர்களை உபசரிக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய விருந்தினராக ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து அவருக்கு விருந்து உபசரணை செய்வது நமது வாழ்வில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். எங்களுடனே உம்மை பின்பற்றாதவன். ஒருவன் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறான். ஆனால் அவனோ சீஷர்களோடு கூட இயேசுவை பின்பற்றவில்லை. இதை சீஷர்கள் பார்த்து அவனை தடுக்கிறார்கள். அவனை தடுத்த சம்பவத்தை யோவான் இயேசுவிடம் அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறவர்களையும் மகிமைப்படுத்துகிறவர்களையும் அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களையும் நாம் தடை பண்ணக்கூடாது. அவர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் சேராதவர்களாக இருந்தாலும் அவர்களை தடை பண்ணாமல் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உபகாரம் பண்ணவில்லை என்றாலும் அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது. இந்த சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை எங்கோ கேட்டு அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறான். ஜெபத்துடனும் விசுவாசத்துடனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துகிறான். அவன் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகள் துரத்தப்படுகிறது. இந்த மனுஷனைத்தான் சீஷர்கள் தடுக்கிறார்கள். அவனை குறித்து குற்றப்படுத்துகிறார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக ஊழியம் செய்த போதிலும் சீஷர்கள் அவனை உபதேசம் பண்ணாதவாறு, ஜெபம் பண்ணாதவாறு, இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தாதவாறு தடை பண்ணுகிறார்கள். இந்த மனுஷன் தங்களுடனே கூட இயேசுவை பின்பற்றவில்லை என்னும் காரணத்தை கூறி சீஷர்கள் அவனை தடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனை தடுக்க வேண்டாம் என்று கூறுகிறார். அவனுடைய ஊழியத்தை தடை பண்ணாதவாறு அவனை உற்சாகப்படுத்துமாறு கூறுகிறார். சீஷர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் அதே ஊழியத்தையே அந்த மனுஷனும் செய்கிறான். சீஷர்களோடு அவனும் சேர்ந்து இயேசுவை பின்பற்றவில்லை என்றாலும் அவனுடைய ஊழியமும் இயேசுவின் நாமத்தினாலேயே நடைபெறுகிறது. சீஷர்களுடைய முடிவு எப்படி இருக்குமோ அப்படியே அந்த மனுஷனுடைய முடிவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பற்றி கூறும்போது நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று அறிவிக்கிறார். இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது நமக்கு ஆவிக்குரிய சிநேகிதர்கள் ஒரு சிலரே இருக்கிறார்கள். அதே வேளையில் உலக பிரகாரமான சத்துருக்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய சிநேகிதர்கள் யாரையும் பகைத்து விரோதித்து அவர்களுடைய சிநேகத்தை இழந்து போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவை உண்மையோடு பின்பற்றுகிற எல்லோரையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் ஒருபோதும் தயங்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் சேராதவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களையும் நமது சிநேகிதர்களாக அங்கீகரிக்க வேண்டும்.